உங்களுக்கோ இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கோ கண்புரை சிகிச்சைக்காக அதை பத்தி டீடைல்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? அதை பத்தி உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கா? அம்மா அப்பாவுக்கு என்ன சர்ஜரி பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா? ஹாய், நான் டாக்டர் பிரவீன்குமார், கண்புரை, லாசிக் லேசர், சர்க்கரை கண்ணோய் லேசர் நிபுணர். உங்களுக்கோ உங்க அம்மா அப்பாவுக்கோ கண்ணில் புற ஆப்ரேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்புரைன்னா என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கு கண்ணில் லென்ஸ் வைக்க போறத பத்தி முடிவு பண்ணியாச்சு. பட் இப்போ இதில் சர்ஜரி என்ன? பிகாஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தையல் இல்லா கண்புரை சிகிச்சை, தையல் இல்லா கண்புரை சிகிச்சை அப்படின்னு சொல்றோம். பட் இந்த தையல் இல்லா கண்புரை சிகிச்சையில 3 வகை இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா முதல் மெத்தட் பேரு SICS அப்படின்னு சொல்லுவோம். அதுல கிட்டத்தட்ட 8 மில்லிமீட்டருக்கான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கண்ணுக்குள்ள இருக்க புறையை மொத்தமா எடுத்துட்டு ஒரு மடியாத லென்ஸ் வைப்போம். இதுவும் தையல் இல்லா சிகிச்சை தான். அண்ட் முக்காவாசி இடத்துல பண்றது ஃபேகோஎமல்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி. இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2.8 to 3 மில்லிமீட்டர், வெறும் 2.8 இருந்து 3 மில்லிமீட்டர் அளவுக்கான ஒரு துவாரம் வழியா உள்ள போயிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் கருவி மூலம் அந்த புறையை எடுத்துட்டு நம்ம திருப்பி கண்ணுக்குள்ள போயிட்டு ஒரு செயற்கை லென்ஸை வைப்போம். இதுலயும் ரொம்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இன்னும் ஹையர் எண்ட் கேட்ராக்ட் மெஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா MICS அப்படி சொல்லுவோம், மைக்ரோ இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரி. அதாவது வெறும் 1.8 to 2 மில்லிமீட்டர். 2 மில்லிமீட்டர் அப்படின்றது கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ரெனால்ட்ஸ் பேனாவோட டிப் தெரியுமா? ரெனால்ட்ஸ் பேனாவோட டிப்பை விட ஒரு சின்ன துவாரம், அவ்வளோ ஒரு குட்டி துவாரம் வழியா போயிட்டு அந்த புறையை கரைச்சி எடுத்துட்டு அவ்வளோ சின்ன துவாரம் வழியா உள்ள போய் விரிகிற லென்ஸை நம்ம பொருத்திடுவோம். ஸோ 2 மில்லிமீட்டர் காயம்ன்றதுனால ஊசி தேவையில்லை, கட்டு தேவையில்லை, வெறும் சொட்டு மருந்துலயே சர்ஜரி பண்ணிடலாம். அடுத்த நாளே தினசரி வேலைகளை பார்க்கலாம். வித்தின் 3-4 டேஸ் பேஷண்ட் ஒரு புது உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஹை எண்ட் டெக்னாலஜிஸும் நம்ம ஹாஸ்பிட்டல் அவைலபிள். ஸோ உங்களுக்கோ உங்க பேரண்ட்ஸ்க்கோ யாருக்காவது கண்புரைக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி மேலும் விவரங்கள் தேவைப்படுச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணுங்க.